நான் தான் ஃபைன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டெக்கு கூட ஃபிஃப்த்தில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதுங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் பார்ட் ஏன் எடுத்துகிட்டு போனோம்? டெக்குக்கு வந்துட்டு காரில் ஏறி மேன்ஷன் விட்டு போயிருப்பாங்க. சரி வாங்கடா நின்று கன்னியூ பண்ணலாம். அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. அப்புறம் எங்கேருந்து வர நீ? எங்கேருந்து வரேனா? ஐயோ எனக்கு தெரியல எங்கேருந்து வரேன்னு. உனக்கு தெரியலையா? அது நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன். அது பேசணும்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. ஓ, இது நான் நம்பணும் அப்படின்னு இல்லை. நம்புறது உங்கள் விருப்பம். ஆனால் நான் சொல்கிறது உண்மைதான். கவலைப்படாது, எங்கள் வீட்டில் இடம் தரேன் தங்கிறதுக்கு, சரியா? ஆனால் ஒன் கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? ஐயோ, என்ன என்ன கண்டிஷன்? இவனே என்னை இப்படி பார்க்குறான், மேலே நிற்கல வரைக்கும் முழங்கிறான் போலையே. என்ன எது கிட்ட வரீங்க? பேசாத. அப்படியே இவங்க 2 பேரும் நோஸும் டச் ஆகிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸில் இருக்கான்னு நம்ம தயா. அவங்க என்னது? என்ன வேணும்? நீ எனக்கு ஸ்லேவாக இருக்கணும். என்ன என்ன சொன்ன நீ? உனக்கு என் இடத்துல மாதம் போல் தங்கணும்னா நீ ஃபஸ்ட்டு ஸ்டேவாக இருக்கணும். நான் சொல்கிறதுனா நீ பண்ணணும், புரியுதா? எது? என்ன இவன் பைத்தியக்காரனா இவன்? முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? முடியாதுன்னா அப்போ நான் என் பிளேஸில் 1 வாரம் தான் தங்கிறதுக்கு இடம் கொடுப்பேன். அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் கிளம்பிட்டே இருக்கணும் இடத்த விட்டு, புரியுதா? ஐயோ, 1 வாரம் தானா? என்ன பார்க்குற? இங்கே பாரு, உன்னை விட அழகை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்கு. அப்போ எப்படி சும்மா விட முடியும்? ஆசைப்பட மாட்டேன்னா என்ன? இந்த அழகு எனக்கு வேணும்ன்ட்டு. இங்கே பாரு, எனக்கு மற்றவங்க பற்றினா கவலை கிடையாது. ஏன் என் அப்பனை பற்றி கூட எனக்கு கவலை கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கேட்டேன். அண்ணா உனக்கு என்னது? லூனா அதானே? அதுக்கு என்ன? ஆனால் அவனை பார்த்த உடனே ஏதோ ஒன்று பண்ணுதுடானுங்க. பண்ண இவ்வளோ கண்ட்ரோலாக உட்காந்துட்ருக்கேன்னு தெரியுமா? அப்படியே பாஞ்சு உன்னை அப்படியே ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கேன். கொஞ்ச நேரம் தான் ஆச்சுடா உன்னை பார்த்து, ஆனால் சாவடிக்கிற தெரியுமா? அப்படி இருக்க. என்ன இப்படி பேசுகிறான்? இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் அதெல்லாம் வேண்டாம், சரியா? நான் வந்துட்டு 1 வாரமே இருந்துக்கிறேன். நான் அதுக்குள்ளேயே வேறு இடம் பார்த்துக்கிறேன். என்னாலாம் அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா. திமிரு பிடிச்சவன் தான் நீ. சரி இருப்போம். ஆனால் இன்னும் அந்த ஆஃபர் இருக்குது. ஒரு வேளை உன் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா நீ சொல்லலாம். ஓகே. ஸோ மேன்ஷனுக்கு அப்படியே வராங்க. நம்ம தேங்க அப்படியே காரை விட்டு இறங்குறான். அப்படியே மேன்ஷனுக்குள்ளே போகிறான். என்ன டோரு கூட ஓப்பன் பண்ணிவிட மாட்டானா? ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கான். எப்படியாவது இந்த 1 வாரம் ஓட்டிட்டு வேறு இடம் தான் பார்க்கணும் போல். எங்கே போகிறது அப்போ கூட? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை விட்டு இறங்கி அப்படியே பின்னாடியே போகிறான். ஓ வா, என் கிராண்ட்மாவோட மேன்ஷனை விட இவன் மேன்ஷன் இவ்வளோ பெருசாக இருக்கு. எப்பா, ஃபுல்லாக பிளாக்கு, நல்லா இருக்கு. வெல்கம் டு மை ஹோம் பெட்டல். பெட்டலா? இங்கே பாரு, இந்த மாதிரி கூப்பிட்றாலாம் என்கிட்ட வச்சுக்காத என்ன? கூப்பிட்டா என்ன பண்ணுவேன்? வாயை வடுப்பியா? அது சும்மா சும்மா வேண்டாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை அப்படியே வேகமாக சாத்துறான். சரி வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் அப்படியே உட்காடுறான். வா பெட்டல், வந்து உட்காரு. இப்போ சொல்லு, எங்கேருந்து வர நீ? லூனா மேன்ஷன் வெளியே நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அது அது இந்த சிரிச்சி மலுப்புறான்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சொல்லு எங்கேருந்து வர? நான் எங்கேருந்து வரேன்னு சொன்னால் நீ நம்ப மாட்டேன்.
ஆ என்னால சொல்லவும் முடியாது. ஓ! சரி உன்ன பத்தி சொல்லு. ம். எனக்கு உன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். எதுக்கு? ஏன்? எதுக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்? 1 வீக் இங்க தான் இருக்க போற. அப்புறம் உன்ன பத்தி தெரிஞ்சுக்காம? ஹம். ஒருவேள நீ சீரியல் கில்லரா இருந்தா, கிரிமினலா இருந்தா? ஏய்! என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? நீ நெனைக்கிற மாதிரி நான் கிடையாது. நான் ஒண்ணும் கெட்ட பையன்லாம் கிடையாது. நான் நல்ல ஃபேமிலிலேருந்து வந்திருக்கவன். அது வந்து நான் இங்க வந்திருக்க காரணம் ஒருத்தவன கண்டுபிடிக்கணும். அதனால தான் வந்தேன். மத்தபடி எதுவும் இல்ல. யார் அது? யார உனக்கு கண்டுபிடிக்கணும்? என்கிட்ட சொல்லாமா வேண்டாமா? மேபி இவிய பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தா? ஆ சொல்லி மேபி இவன் ஹெல்ப் பண்ணா? நான் உன்கிட்ட அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டது பதில் சொல்லு. நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற? ஆ? நான் யாருன்னே தெரியாதுன்னு நீ சொல்ற. ஆ கிரிமினலா, சீரியல் கில்லரான்னு கேட்குற. ஆ அப்புறம் எதுக்கு நீ ஹெல்ப் பண்ண? நம்ம தேவன் அப்படி பொறுமையா எந்திரிக்கிறான். தேவன் வந்து எந்திரிக்கிறத பார்த்தோன்னே அவனும் டக்குன்னு எந்திரிக்கிறான். தெரிஞ்சுக்கணுமா? ஏன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்ட்டு? அது ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா பின்னாடி போறான். பின்னாடில அப்படியே வால்ல அப்படியே ஹிட் ஆகி அப்படியே நிற்கிறான். இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம தேவன் அப்படியே கிட்ட வரான். ஸோ 2 பேர் உடம்பு அப்படியே டச் ஆகுது. என்ன பண்ற நீ? தள்ளி போ. தெரிஞ்சுக்கணுமாடா? ஆ? அது எனக்கு தோணுச்சு ஹெல்ப் பண்றேன். இதெல்லாம் ஒரு ஆன்ஸரா? உனக்கு தோணுச்சு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றியா? ம். ஆமா. அதில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன? அது இல்ல. ப்ளஷ் ஆகுறியாடா? மூஞ்செல்லாம் சிவப்பா இருக்கு. நான் ஏன் ப்ளஷ் ஆகணும்? நான்லாம் இல்ல. ஷோ! எதுக்கு என் ஹார்ட் பீட் இவ்ளோ வேகமா துடிக்குது? இப்போ சொல்லு. யார் அந்த பையன்? யார தேடிட்டு இருக்க? ஆ? ஆம். அவன் நேம் வி. உனக்கு அவன தெரியுமா என்ன? சாரி பெட்டல். எனக்கு தெரியல. தெரியலையா? ஐயோ! இவன நான் எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? அவன் இங்க தான் இருக்கான். ஒரு வேள அவன் வில்லனா மாறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இன்னசென்ட்டா இருந்தா? ஆ கண்ணாடி போட்டு பழ மாரி இருந்தா? சீக்கிரமா அவன கண்டுபிடிச்சு சாவடிக்கணும். இப்ப இவங்க மட்டும் இங்க இருந்தா, இந்நேரம் வேலை ஈஸியா முடிஞ்சிருக்குமே! என்ன? என்ன யோசிக்கிற? ஆ? ஓ! ஒண்ணும் இல்ல. ஓ! கவலைப்படாத. நான் உன்ன டிஸ்கோக்கு கூட்டு போறேன். சரியா? ஏன்? எதுக்கு டிஸ்கோ? நம்ப ஏன் அங்க போணும்? உனக்கு அந்த வி பையன கண்டுபிடிக்கணும்ல. நம்ம அவன தேடலாம். சரி வா போலாம். ஏய் நில்லு! நீ பாட்டுன்னு போற. நிக்கிறான் அப்புறம் அவன் பாட்டுன்னு போறான். அப்புறம் 2 பேருமே வந்துட்டு கார்ல ஏறி போறாங்க. நம்ம ஜங்குக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. ரொம்ப சைலண்ட்டா தான் வரான் ரைட் அப்போ. கொஞ்ச நேரம் கழிச்சு டிஸ்கோவுக்கு அந்த இடத்துக்கு வராங்க. நம்ப தயா அப்படியே கார விட்டு இறங்குறான். நம்ம ஜங்க் அப்படியே பின்னாடி போறான். ஸோ அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. 70s சாங்கா அப்படியே ஓடுது. லவுட் மியூசிக். பேகி பேண்ட், லூஸ் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க. கேர்ள்ஸ்லாம் அப்படியே ஹெட் பேண்ட் போட்டுட்டு ஃபோர்ஹெட்ல. லாங் ஹேர் வச்சுக்கின்னு அப்படியே சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆ இது இது நான் எங்கேயோ ஜிமின்? ஜிமின் எங்கன பண்ணுறான்? பிளாக் கலர் ஹேர் லெதர் ஜாக்கெட் போட்டு பொண்ணுங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஒயின் அப்படியே கையில் வச்சு நின்றுட்டுருக்கான். ஜிமின் எங்கன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போகலாம் போகும்போது இரு இது ஜிமின். டேய் ஜிமின் வீடு செம்மையாக இருக்குடா. இல்லை மச்சான் உள்ள வாடா. அப்போ ஒரு டேபிள் இருக்குது. அது அப்படியே கிட்ட போகிறான். ஹே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்கிறான். இது அது என் கிராண்ட் ஃபாதர். எது 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க? இல்லைடா மச்சான், நான் அவரை விட ஹேண்ட்ஸம். ஹா சாவோட 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கீங்க. பார்க் ஜிம்ஹோ என் தாத்தா. அவர் எங்கே இருக்கும்போது என்ன மாதிரியே இருக்கார்ல? கூல்ல. ஹே ஆமாண்டா. அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருக்காருடா.
உங்கள் தாத்தாவோட யங்கர் வெர்ஷனையும் உன்னையும் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் நின்று வச்சு பார்த்தா யார் ஜிமின்னு கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. அப்படி இருக்காரு. ஏய் ஆ என்ன இந்த பக்கம் போகணும் என்ன அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறான் ஜிம்மியோட கிராண்ட்பாவை. நம்ம பார்க்குன்னு கூப்பிடலாம். இன்னும் அவர் வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு பொண்ணுங்கிட்ட. ஹா ஜிம்மின் அப்பயே சொன்னான் அவன் கிராண்ட்பா சரியான ப்ளே பாயிண்ட்டு. ஜிம்முன்னு தான் பொண்ணுங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவான். நல்ல வேளை அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். உனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணுமா? இல்லை நான் இப்போ வரைக்கும் மைனர் தான். ஆ ஆ ஒரு விஸ்கி. என்ன இவன் குடிக்கிறான்? இவனுக்கு ஏஜ் என்னவா இருக்கும்? பார்க்கறதுக்கு எங்கே தான் இருக்கான்? ஹே தயாங். இதோ இரு வரேன். இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து போகிறான். அங்கே இருக்க பார்டெண்டர், இங்கே புதுசாக என்ன நீ? ஆமாம் இங்கே நியூ தான். அவன் கூட ஏன் இருக்க? இல்லை இது வரைக்கும் தயாங் யாரையும் கூப்பிட்டு வந்து நான் பார்த்ததே இல்லை. இது புதுசாக இருக்குது. ஓ யாருமே கூப்பிட்டு வந்தது இல்லையா? இல்லை. ஒருவேளை நீ ஸ்பெஷலாக இருக்கலாம். அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை இருக்குமோ? இதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறேன். இந்த சைடு நம்ம தயாங்க காட்டுறாங்க. ஸோ ஒரு ஒரு 12 மென்ஸ் அப்படியே நின்றுட்டு பேசிகிட்ருக்காங்க. நம்ம தயாங்க ஓரமாக நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். உங்களை ஏன் எல்லோரும் நான் இங்கே கூப்பிட்டேன்னா, இன்னும் கொஞ்சம் மந்தில் நம்மளுக்கு புது லீடர் வேணும். தயாங் நீ கொஞ்ச நாளில் நீ பர்மனெண்ட் ஆக போகிற. அப்புறம் நீ தான் எங்களை லீட் பண்ணி ஆகணும். ஏன்னா அடுத்தது நீ தான் இருக்க. தயாங் அப்படி சிகரெட்டை தூக்கி போட்டு நான் லீட் பண்ணுவேன். எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் நான் மட்டும்தான் லீட் பண்ண போகிறேன். ஆனால் சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த பார்க் எப்போவுமே லேட்டாக தான் வருவான். இந்த சைடு நம்ம ஜங்குக் விஸ்கி அப்படியே டேஸ்ட் பண்ணுறான். இதில் என்ன தான் இருக்குது? எல்லாருமே குடிக்கிறாங்க. நல்லாவே இல்லை. ஆனால் குடிக்கணும்னு தோணுதே. நீ சொன்ன இப்போ வரைக்கும் மைனருன்ட்டு. அப்படின்னு ஒரு வயசு பின்னாடி பார்த்தா தயாங்க. நீ தனியாக விட்டு போயிட்ட. நான் என்ன பண்ணுறது? எனக்கு போர் அடிக்காதா? அதான் புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு. நீ குடிச்சிருக்க. சரி வா வீட்டுக்கு போகலாம். நான் வரல. நான் இங்கே இருக்க போகிறேன். நான் ஒன்றும் வீயை கண்டுபிடிக்கலல்ல. நீ கேட்டியா இங்கே இருக்கவங்கக்கிட்ட வீ எங்கேயாச்சும் இருக்கானா, இப்படி யாராச்சும் இங்கே இருக்காங்களான்ட்டு? நான் கேட்டேன்டா. அப்படி யாரும் இங்கே இல்லையா? சரி வா போகலாம். இல்லையா? ஐயோ எனக்கு அவன் மூஞ்சி கூட தெரியாது. மாஸ்க்கு வர போட்டிருந்தான். ஒரே ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நான் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? தெரிஞ்ச இடமா இருந்தால் கூட பரவாயில்ல. இது என்ன இடம்? என்ன? ஃபஸ்ட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். இங்கே நான் பழக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் யூங்கி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஹே தயாங். யார் அது? பார்க்கா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜங்கு அப்படி திரும்பிக்கிறான். எங்கடா போன நீ? மீட்டிங்கில் தேடுறேன், ஆளே காணோம். ஹேய் யார் அவன்? அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே ஜம்கை பார்க்குறான். ஜம்குமே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்குற பார்வை பார்க்கும்போது. இது நம்ம தயாங் நோட் பண்ணுறான். நம்ம ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறான். ஹேய் எங்கே கூப்பிட்டு போகிற? எங்கே போகிறோம்? ஓ வீட்டுக்கா? நம்ம தயாங் எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுன்னு கார்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி அவனை உள்ளே தள்ளி விட்டு அவன் டிரைவர் சீட்டில் அப்படியே இருக்கிறான். ஸோ எங்கே போகிறோம்? என் வீட்டுக்கு. ஓகே. ஐயோ இந்த 1 வீக் நான் எப்படி ஓட்ட போகிறேன்? இது ஒன்றும் ஏன் டைம்னு இல்லை. இன்டர்நெட்னா இருக்கிறதுக்கு இங்கெல்லாம் இருக்கவே இருக்காது. ஐயோ போரிங்காக இருக்க போகுது இந்த 1 வீக். ட்ரைவ் பண்ணி போகிறாங்க. ஸோ சைலண்ட்டாக தான் இருக்குது. எதுவுமே பேசிக்கலை. அப்படியே மேன்ஷனுக்கும் வராங்க. நம்ம தயாங் வந்துட்டு காரை நிறுத்திட்டு அவன் பாட்டுன்னு உள்ளே போகிறான். பின்னாடி நம்ம ஜங்குக்கு அப்படியே போகிறான். தயாங் வந்துட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறான்.
இவன் என்ன பேசவே மாட்டேங்கிறான். போர் அடிக்குது சொல்லிட்டு அவன் சோஃபா அப்படியே உக்காந்துட்டு அப்படியே ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். கரெக்டாக வந்துட்டு டெலிஃபோன் வந்துட்டு ரிங் ஆகுது. தயாங் தயாங் ஃபோன் அடிக்குது. என்னவா தயாங் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான். இது ரிங் ஆகிட்டே இருக்கே. நான் ஆன்சர் பண்ணலாமா? அதான் தப்பாச்சே. ஆனால் கால் வந்துன்னே இருக்குது. ஒரு வேளை முக்கியமான காலாக இருந்தால் சரி நம்மளே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிஃபோன் கிட்டே போயிட்டு அப்படியே அந்த ஃபோன் எடுக்கிறான். ஹலோ. யார் நீ? எங்கே தயாங்? அது அப்படியே தயாங் வந்து பின்னாடி வர சவுண்ட் கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறான். தயாங் வந்துட்டு அப்படியே அந்த டெலிஃபோனை அவன் கையிலேருந்து பிடுங்கிட்டு அவன் ஆன்சர் பண்ணுறான். என்ன இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அவனே பார்த்துட்ருக்கான். யார் இது? சன். அப்படி டெலிஃபோனை அப்படியே டைட்டாக பிடிக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், நாங்கள் வரேன் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இப்படி வறுமையாக சவுங்க பார்த்துட்டு, இங்கே பாரு, எந்த கால் வந்தாலும் நீ கால் எடுக்கக்கூடாது, என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அது யார்? என் அப்பா. ஓ அப்பாவா, சரி நான் வெளில போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன இது என்னை தனியாக விட்டிங்க போறியா? நான் நைட்டுக்குள்ளே வந்துடுவேன். ஃபுட்டு வந்து கிச்சனில் இருக்குது, வேணா சாப்பிடு. என்ன தான் அங்கேருந்து போயிடுறான். எப்பா இப்படி நடந்துக்கிறான். ஒரு நேரத்தை என்னை பார்த்து ஸ்மித் பண்ணுறான், இன்னும் நேரத்தை அப்படி இப்படி முறைச்சிக்கிட்டு என்னை பார்க்குறான். சரி பிடிக்கவே இல்லை. அப்படியே ஏஞ்சி விண்டோ சைடு எட்டி பார்க்குறான். நிறைய மென்ஸ் வந்துட்டு கண்ணை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படியே பவ் பண்ணுறாங்க. நம்ம தயாங்க பார்த்து அப்படியே காரில் ஏறி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அப்பாவோட மேன்ஷனுக்கு வராங்க. நம்ம தான் அப்படியே உள்ளே வரா. வந்துட்டியா சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணலான்னு போகும்போது நம்ம தான் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்கள் என்ன இங்கே கூப்பிட்டதுக்கு காரணம் மாஃபியா விட்டு நீங்கள் விலகிட்டு நீங்கள் என்ன லீடர் ஆக்க தானே? எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னால் லீட் பண்ண முடியாது. சன், நான் அதை பற்றி பேச கூப்பிடல, நான் வேற ஒன்றை பற்றி பேசணும். வேறையா? வேற என்ன? அதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் காலை யார் அட்டன் பண்ணா? யார் அந்த பையன்? அந்த பையன் நேற்று டிஸ்கோவில் நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓ, நம்புற மாதிரி இல்லையே. ஏதோ ஒன்று, நான் உன்னை கூப்பிட்டதுக்கு காரணம் உன்னோட லவ்லி கேர்ள் ஃப்ரெண்ட் லூனாவை பற்றி பேசுகிறதுக்கு. லூனாவா? அவளை பற்றி பேச என்ன இருக்குது? என்ன போரிங்காக கேட்குற மாதிரி இருக்குது? ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த லவ் அதெல்லாம் காணமே. லூனாவோட அப்பாவும் தயாங்கோட அப்பாவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அப்படி தான் மீட் பண்ணியிருப்பாங்க. லூனாவும் தயாங்கும் ஒரு 7 மந்த் டேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் போர் அடிக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் லூனா ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்னசென்ட் ஷையாக இருந்திருப்பா. ஆனால் போக போக அவளோட உண்மையான உருவம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பொசசிவாக கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மாதிரி டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. நம்ம தயாவுக்கு வந்துட்டு பிரேக்கப் பண்ணணும் ஆசை. ஆனால் வந்து அவளோட அப்பா தான் வந்து ஃபண்டு கொடுக்குறாரு மாஃபியா ஆர்கனைசேஷனுக்கு. அதனால் அவனால் பிரேக்கப் பண்ண முடியல. தயாங், நீ லூனாவை மேரேஜ் பண்ணிக்கணும், அவளை குவீன் ஆக்கணும். என்ன இது? அவளையா? அவளை மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஆமாம், நீ மட்டும் மேரேஜ் பண்ணன்னு வச்சுக்கோயேன், இதோ ஒருத்தவங்க கால் பேசினான்னு தெரியுமா, அவனை சாவடிச்சு போட்டுருவேன். எனக்கு என்னமோ உனக்கு ஏதோ ஸ்பெஷல்னு தோணுது உனக்கு. ஏன்னா நீ இது வரைக்கும் யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது இல்லையே. ஏன் லூனாவை கூட கூப்பிட்டு போனதில்லை. புதுசாக இருக்குது. அப்போனா என்னமோ இருக்குதுன்னு தானே அர்த்தம். தேங்க அப்படியே செம்ம கோவமாக ஏஞ்சி, அவன் மேலே நீ கை வைக்கிறதுக்குள்ளே நான் உன்னை கொன்றுவேன் சொல்லிட்டு செம்ம கோவமாக அங்கேருந்து போகிறான்.
அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஏன் ஜங்குக் என்னோடது. இந்த சைடு நம்ம ஜங்க காட்டுறாங்க. நம்ம தேங்க வச்சு இந்த ஃபுட்டெல்லாம் அவன் சாப்பிட்டு செம்மையாக போர் அடிக்குது அவனுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே மேன்ஷன் சுற்றி பார்க்குறான். இந்த தயவங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்? அதுவும் அவனோட மேன்ஷனில் வச்சுக்கிறான். அவன் என்ன அவ்வளோ கைண்டா? இல்லை அவனா இவ்வளோ கோல்டாக பிஹேவ் பண்ணுறான். அவன் போய் கைண்டா? மேன்ஷனை இது வரைக்கும் நம்ம சுற்றி பார்த்தனே இல்லை, தயாவும் காமிச்சதில்லை. சரி சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஏஞ்சி ஒவ்வொரு ரூமும் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு ரூம் கண்ணில் படுது. பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து அந்த ரூம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே பொறுமையாக ஹேண்டில் அப்படியே பிடிக்கிறான். பார்த்தா லாக்கில் இல்லை. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். புக் ஷெல்ஃப் இருக்குது. நிறைய பெயிண்டிங் இருக்குது. ஃபுல்லாக ஒரே பிளாக்காகவே இருக்குது வால்லாம். எனக்கு தெரிஞ்சு தயங்கோட ரூமாக இருக்கும். ஸ்மெல்லும் தயங்க மேலே வர்றது தான் இருக்குது. புக் ஷெல்ஃப் இருக்குது. என்ன போரிங்காக இருக்குது. ஒரு ரொமான்டிக் நாவல்ஸ் அந்த மாதிரி புக்கெலாம் வேணால் படிக்க மாட்டானா? சரி, அங்கே ஒரு டேபிள் இருக்குது. அங்கே போகிறான். நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. போரிங்னு சொல்லிட்டு அங்கே ட்ராயர் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை பாரேன். இதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலான்னு பார்க்கும்போது அப்போ கரெக்டாக அவன் கரண்ட் ஒன்று மாட்டுது. நெக்லஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்கிறான். இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்கே ஆனால் இங்கே என்ன பண்ணுற அப்படியே தெரியும் பார்க்க நம்ம தயாங்க அப்படியே ஒரு கோல்ட் ஐஸோடு அப்படியே பார்க்குறான். ஜங்க் அப்படியே கல் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அது நான் சும்மா போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். தெரியாமல் இந்த ரூமுக்கு வந்துட்டேன். பின்னாடி என்ன மறைக்கிற? என்னது இது? அப்படியே கையிலேருந்து பிடுங்குறான். பார்த்தா நெக்லஸ். அது வந்து நான் தெரியாமல் எடுத்து விட்டு வெளில போ. என்ன யாரை கேட்டு என் பொருளை தொட்ட? வெளில போ. விட்டு வெளில போன்னு சொன்னேன். அது கோவப்பட்டா கூட ஹாட்டாக இருக்கானே. வெளில போடா. டேடி சில். என்ன சொன்ன நீ? என்ன? ஐயோ, இப்போதைக்கு தேவலாமா அந்த வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு அங்கேருந்து வெளில போகிறான். அந்த நெக்லஸ் என்ன அவளுக்கு அவ்வளோ முக்கியமா? அப்படி நான் மறைக்கிறான், கோவப்படுறான். அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னேன்? ஐயோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக அப்படியே மேன்ஷன் விட்டு வெளில வரான். ரொம்ப தான் சீன் போடான். இவன் மேலே தான் தப்பு. தனியாக விட்டு போனால் யாருக்கு தான் போர் அடிக்காதான்? மேன்ஷன் விட்டு வெளில போன்னு சொல்லிட்டா அவ்வளோ முக்கியமாக என்ன? போகிறேன். அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த ஸ்ட்ரீட் அப்படியே சுற்றி பார்க்குறான். ஐயோ, நான் எங்கே போவேன்? யோங்கி கூட இல்லை. இருந்தால் வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். இப்படி மாட்டிக்கிட்டேன். பின்னால் அந்த சவுண்டு கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா பார்க் வந்துட்டு ரெட் கலர் காரில் அப்படியே முன்னாடி வந்து காரை நிறுத்துகிறான். அப்படியே விண்டோ அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். ஹே, எனக்கு ஒன்று தெரியும். நீ தயான் கூட இந்த பையன் தானே? இவனா சரியான பொம்பளை பொறுக்கி. இவன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடக்கிறான். ஹே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க அப்படி கார் விட்டு இறங்கிட்டு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். ஹே, எங்கே போகிற? தனியாக நடந்து போயிட்டுருக்க? ரைடு வேணுன்னா சொல்லு, நான் கூப்பிட்டு போய் விடுறேன். எங்கன்னு அப்படியே ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படியே நிறுத்துறான். நம்ம ஜங்கு கூட திரும்பி பார்க்குறான். என்ன ரைடு வேணுன்னா சொல்லு, என் காரில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். டேய் பார்க்கு, எத்தனையோ பண்ணக்கூடியதுருக்கடா. ஆனால் பையன் இவன் இவ்வளோ அழகாக இருக்கான். சே,
ஏஞ்சல் மாதிரி இருக்கானே. எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்கள் ஹெல்ப் ஒன்றும் தேவை, நானே போய்க்கிறேன். ஏய் ப்ளீஸ், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ப்ளீஸா, இவனுக்கு என்ன தான் வேணும்? இந்த ஹெல்ப்பை எடுத்துக்கலாமா? போகிறதுக்கு இடமும் இல்லை, காசும் இல்லை, சாப்பிடக்கூட. என்ன தான் வேணும் உனக்கு? இல்லை, நீ பார்க்க ஹோம்லெஸ்ஸாக இருந்த, அதான் ஹெல்ப் பண்ணலான்ட்டு. எது? என்னை பார்த்தா அப்படியா இருக்கு? ஏ கோவப்படாத, சும்மா. இல்லை, பார்க்க மாதிரி இருந்த, அதான். சரி, நான் வரேன். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக அப்படியே காரை அப்படி டோர் ஓப்பன் பண்ணி விட்றான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஏறிட்டு நம்ம பார்க்க அப்படி காரை ஸ்டார்ட் பண்ணுறான். எங்கே கூப்பிட்டு போகிற நீ? சீரியல் கில்லராக இருக்கக்கூடாது. ஒரு வேலை தான் நடந்துச்சு, அவ்வளோதான். கீழே இருக்கிறத கட் பண்ணி உன் கையில் கொடுத்துருவேன். ரொம்ப திமிர் பிடிச்சவன். நம்ம ஜவுங்க அப்படியே ஐஸ் ரோல் பண்ணிட்டு, கவலைப்படாத, நான் உன்னை பார்க் இல்லை பீச் அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறேன். என்ன இந்த சைடு நம்ம தயங்க காட்டுறாங்க. தயம், எதுக்கிட்ட அப்படி கோவப்பட்ட? இப்படி தான் கோவப்படுவியா? அதுவும் அவன் மேலே. வெளில போன்னு வர சொல்லிட்டேன், இப்போ எங்கே இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை அப்படியே எடுத்துகிட்டு நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் சொல்லிட்டு கார் சாவிலாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளில போகிறான். ஸோ எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரே பொருள் அது மட்டும்தான், ரொம்ப முக்கியமானது. லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலானவங்க மீட் பண்ணால் அவங்ககிட்ட கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். மேன்ஷன் விட்டு போகலான்னு போகும்போது கரெக்டாக அவன் டெலிஃபோன் ரிங் ஆகுது மேன்ஷன் உள்ள. ஸோ உள்ளே போய் கால் அட்டன் பண்ணுறான். இந்த சைட் பார்க் ஜங்குக்கு காட்டுறாங்க. 2 பேருமே பார்க் வந்துட்டாங்க. அங்கே இருக்க பெஞ்சில் அப்படியே உட்காடுறான். சுற்றி பார்க்குறான். நிறைய பேர்லாம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இதோ இந்த பார்க் பக்கத்தில் ஒரு மேன்ஷன் இருக்குல்ல, அதுதான் என் வீடு. பக்கத்தில் இருக்குது. ஏதோ ஒன்று, நான் உங்ககிட்ட பேர் சொல்லலை. என் பேர் பார்க் மின்யோ. மின்யோ? உன் பேர் என்ன? கண்டிப்பாக உன்ன மாதிரி தான் அழகாக இருக்கும் உன் பேரும். காட், சிம்னோட கிராண்ட்பா இப்படி ஃப்ளோட் பண்ணுறாரு என்கிட்ட. ஜங்குக், ஜியோன் ஜங்குக். நான் சொல்லலை, உன்ன மாதிரியே இருக்குது உன் பேர், அழகாக இருக்குது. சரி, எதுக்கு இங்கே பார்க் கூப்பிட்டு வந்த? இங்கேயே உட்காந்துட்டு இந்த புல்செடினா வேடிக்கை பார்க்கவா? எனக்கு வேணாம்ப்பா. இப்போ புரியுது ஏன் தயாங் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போனான்ட்டு. இவ்வளோ திமிரு பிடிச்ச பையனாக இருக்கே, எல்லாருக்கும் பிடிச்சிரும் போல் உன்னை பார்த்தா. கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுறது நிறுத்துறியா? சரி சரி, நீ இங்கேயே உட்காந்துட்டு, நான் உடனே வந்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேன்ஷனுக்குள்ளே போய் அவன் டெலிஃபோன் எடுத்து அப்படியே கால் பண்ணுறான். நம்ம தயாங்க் தான். ஹலோ. தயாங், என்ன? உன்னோட அன்பான ஜங்குக் என்கிட்ட தான் இருக்கான். என்னது? எதுவும் பண்ணிடாதரா, அவனை சா வச்சிரும் உன்னைய. ஹேய், கோவப்படாத, நான் எதுவும் பண்ண போகிறதில்ல அவன்கிட்ட. இப்போது நீ கவலை தாண்டா பட்டிருக்கணும். ஜங்குக் ஸ்ட்ரீட்டில் தனியாக நடந்து போகிறத பார்த்துட்டேன். உனக்கு ஒன்று தெரியாது, உங்கள் அப்பா அவனை சாவடிக்க சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. மென்ஸ்னால் ஸ்ட்ரீட்டில் அங்கங்கே நின்று அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதை நோட் பண்ணேன், அவனை காப்பாற்றிருக்கேன். என்ன, நீ தேங்க் பண்ணுடா எனக்கு. நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை சொல்லி. இதுக்கு தான் அவன் போனாலும் தெரில, ஏதோ கோவத்தில். ஓ, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எங்கே என்னாச்சு சொல்லு பார்க்கலாம். அது ஒன்று தேவையில்லாத விஷயம். இப்போ எங்கே இருக்கீங்க அது சொல்லு. ஏன்னா உன் தொண்டையை விட்டு உன் கையில் கொடுத்துறேன். ஏண்டா இதுக்கெல்லாம் நான் பயப்பட நினைக்கிறியா? நீ என் ஃப்ரெண்டுடா மச்சான். அவன் பார்க்கில் இருக்கான், என்னோடய மேன்ஷன் பக்கத்தில். சீக்கிரமாக வர்றது நல்லது, இல்லைன்னா அவங்க அப்பாவோட ஆளுங்க பார்த்து அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு போகிறான் காரில். இந்த சைடு நம்ம ஜங்குக் அப்படியே பெஞ்சில் உட்காந்துட்டு பார்க்கில் விளையாடுற பசங்களாம் அப்படியே பார்த்துட்ருக்கான். சின்ன பசங்கனாலே இரிட்டேட் தான், பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. அப்படியே போரிங்காக அப்படியே பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் கழிச்சு நம்ம தயாங்கும் வந்துடுறான். அப்படியே காரை விட்டு விளாட்றான். அப்படியே சுற்றி பார்க்குறேன். நம்ம ஜங்கு உட்காந்துட்ருக்கான். பெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அவன கிட்ட போலான்னு போகும்போது, அப்ப அங்க ரோஸ்லாம் பார்க்குறான். இத பார்க்கும்போது அப்படியே அவன பார்க்குற மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரோஸ்லாம் அப்படியே எடுத்துட்டு அப்படியே அவன அப்ரோச் பண்றான். பெட்டல் அப்படின்ட்டு நம்ம ஜங்க் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஓகேடா இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாவே போட்டுடுறேன். பாய் யார்மி.